காலை வணக்கம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். நேற்று வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சு நாட்டு சக்கரை போட்டு இன்றைக்கி இனிப்பு பொங்கலாக செஞ்சுட்டேன். சுட சுட இட்லி. நேற்று தான் மாவுக்கு போட்டு அரைச்சேன். தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார். தனியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் ராகி பால் பவுடர் களி பழத்தில் கிண்டி தேங்காய் பால் போட்டு இல்லை ஹெல்த்தியாக பாதாம் போட்டு தாளித்து போட்டிருக்கேன் நெய்யில். இந்த வாய்ப்புண்ணு வெடிப்புலாம் இருக்குமே, இந்த பனிக்கு உதட்டுலாம் வெடிப்பு வரும், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த பால் பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அற்புதமாக இருக்குது. நல்லா நிறையா நெய் ஊற்றி கிண்டினோம்னா அல்வா. நார்மலாக நெய்யெல்லாம் போடாமல் கிண்டினோம்னா களி எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களையும் சாப்பிடுவோம். அருமையாக இருக்குது. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பாருங்கள், சுட சுட சோறு, மச்சை பிதுக்கு குழம்பு. மச்சக்காயை பிதுக்கி மேல் தொலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்கணும். ஃபஸ்ட்டு டைமாக செஞ்சுருக்கேன், சூப்பராக வந்துருக்குது. தக்காளியும் கொழிஞ்சிக்காயும் போட்டு ரசம், சேனக்கிழங்கு பொரியல், புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு பொரியல், குறுக்கொத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன், தயிர் வர வச்சுருக்கேன்.